டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கேட்கப்பட்ட மிக முக்கியமான ப்ரீவியஸ்லி ஆஸ்ட் கொஷின்ஸ், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மற்றும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கான முழு நீள வீடியோ. இதில் முக்கியமான சம்ஸ் அண்ட் முக்கியமான ஸ்டெப்ஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவானது நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான கோபி சுந்தரராஜுக்காக டெடிகேட் செய்யப்பட்டிருக்கு. அவர் தான் தொடர்ச்சியாக லாங் வீடியோஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதனால் இந்த வீடியோவானது அவருக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். மேலும் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் இல்லை இந்த மாதிரியான டாபிக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எந்த டாபிக் வேணுன்றதை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. முதல் கேள்வி, ரூபாய் 5000ற்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது என்ன? அதாவது இந்த இடத்துல பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க ரூபாய் 5000. முன்னாடியே சொல்லியிருக்கேன், முதல்ல ஷார்ட்ஸில் எந்தெந்த கொஷின் இருக்கோ கொஷினுக்கு முதல்ல சப்ஸ்டியூஷன் கொஷின் பேப்பர்லேயே பண்ணி வச்சுருங்க. 12% அப்படின்றது பர்சன்டேஜ் வந்தாலே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர். ஆண்டு வட்டியில், ஆண்டு அப்படின்னும் போது என்னன்றது ஒரு ஆண்டு தான் கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா 2 ஆண்டுக்குன்னு கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக தான் பண்ணி ஆகணும். அதனால n = 1. 2 ஆண்டுக்கு ஒரு முறை, இந்த 2 ஆண்டுக்கு ஒரு முறைன்னும் போது n 1 ஆயிடுச்சு. அடுத்து வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது என்ன? இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும், தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூபாய் 1072, ரூபாய் 1172, ரூபாய் 1272, ரூபாய் 1372. போடலாமா? முதல்ல வட்டி கேட்டிருக்காங்க. வட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்டெப் 1 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. முதல் வருஷத்துக்கு போடுறோம் PNR by 100. PNR divided by 100. இப்போ பிரின்சிபல் அசல் எவ்வளோ? 5000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஒரு வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 டிவைடட் பை 100. 2020 போயிடும். 50 × 12ன்றது நமக்கு தெரியும் 600. ரூபாய் 600 முதல் வருஷத்தினுடைய வட்டி தொகை. அப்போ முதல் வருஷம் கண்டுபிடிச்சிட்டோம். 2வது வருஷம் கண்டுபிடிச்சிருவோமா? 2வது வருஷத்துக்கு நமக்கு போடுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அசல். 2வது வருஷத்துடைய அசல் அப்படியே இருக்காது, அந்த 5000 இருக்காது. இந்த இடத்துல நம்ம முதல் வருஷத்துடைய வட்டி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடணும். பிரின்சிபல் பிளஸ் முதல் வருஷத்துடைய இன்ட்ரெஸ்ட் என்ன வந்துடும்? 5000 இருக்கா? 5000 பிளஸ் 600. அப்போது அசல் 5600 ஆயிரும். ஏன்னா அவங்க பிரின்சிபலை விட்ரா பண்ணலை, எடுக்கலை, அப்படியே தான் போட்டு வச்சிருக்காங்க. அப்போ வட்டிக்கு வட்டி கிடைக்கும். அதாவது 5000க்கு 600. 5600 ஆயிடுச்சா? இந்த இடத்துல அசல் ரூபாய் 5600. இப்போ இந்த இடத்துல இதே ஃபார்முலாவை போடுவோமா? இப்போ இந்த இடத்துல அசல் என்ன ஆயிடுச்சு? 5600 PNR by 100. இந்த இடத்துல நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் 12 டிவைடட் பை 100 போடலாமா? 20 போயிடும். 56 × 12 போட்டு பாருங்க. 56 × 12 போட்டிங்கன்னா 12 1 11 6 5 எவ்வளோ வருது? இந்த இடத்துல 7 6 672 வருது. இப்போ என்ன கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டியானது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியானது என்னன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ 2 வருஷத்துக்கும் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் வருஷத்துல என்ன கண்டுபிடிச்சோம்? 600 வந்ததா? 2வது வருஷத்துல 672 வந்திருக்கா? ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்க. 600 பிளஸ் 672 கூட்டினா 1272 வரும். ஆப்ஷன்ஸ்ல எங்க இருக்கு? ஆப்ஷன் சி ரூபாய் 1272 ஆனது இந்த 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட்டப்படும் கூட்டு வட்டியுடைய ஆன்சர். இது இன்னொரு மாடல் கொஸ்டின். 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. ரூபாய் 5000ற்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இப்போ இந்த கேள்வியில் இதே பேட்டர்னில் வேற மாதிரியும் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. நம்பர்ஸ் மட்டும்தான் மாற்றுவாங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ரூபாய் 5000ற்கு போன சம்மில் பார்த்தோம்னே கொஸ்டினில் முதல்ல பிரின்சிபலை போட்டுப்போமா? பிரின்சிபல்ன்றது 5000. பர்சன்டேஜ் போட்டாலே ஆர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வட்டியில் 2 ஆண்டுகளுக்குன்னு போதே அது என்னன்றது இந்த இடத்துல 2. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும், தனி வட்டின்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை கேட்குறாங்க. இதுக்கு ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். இதுக்கு ஒரே ஃபார்முலா தான் இருக்குது. என்னது? ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 32 35 38 42 ரூபா. இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஸ்டெப் 1 போடுவோமா? ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. P into R divided by 100 the whole power n. இதுதான் ஃபார்முலா. இந்த இடத்துல நமக்கு நல்லாவே தெரியும் பிரின்சிபல்ன்றது அசல் என்னது 5000 into rate of interest R ன்றது 8
டிவைடட் பை 100 தி ஹோல் பவர் n எங்கே இருக்குது 2. இப்போ போட்டுருவோமா? இப்போ 5000 இன்ட்டு 8/100 இன்ட்டு 8/100. 2 0, இந்த 2 0 போயிடும், இந்த ஒரு 0 போயிடும், இந்த ஒரு 0 போயிடும். 10 2 வாட்டி 5ல் போகும், 5ல் ஒரு வாட்டி 5 போகும். அடுத்து 8 இன்ட்டு 8 இருக்கா 64. 64 டிவைடட் பை கீழே என்ன இருக்குது டினாமினேட்டரில் 2. 64/2ன்றது 32. ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ ரூபாய் 32 தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இது மாதிரியான முக்கியமான கொஸ்டின் திருப்பியும் வேற மாடலில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது 2017 கேட்கப்பட்ட குரூப் 2 கேள்வி. இது இன்னொரு மாடல் ஆஃப் சம். எத்தனை ஆண்டுகள் முடிவில் ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வீதத்தில் 3 மடங்காகும்? இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆண்டுகள்ன்றது டோட்டல் டைம் பீரியடு டி. இப்போ வேற ஏதாவது நமக்கு தெரியுதான்னு பார்ப்போமா? அசலானது 3 மடங்காகும், 3 டைம்ஸ். இதை வந்து ஸ்மால் n அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு அசல் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் எத்தனை மடங்குன்றதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் ஃபார்முலா பார்ப்போமா? டோட்டல் டைம் பீரியட், அதாவது எத்தனை ஆண்டுகள், அதை வந்து கேபிட்டல் டீன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? மொத்த கால அளவு அதை 100ன்னு போட்டுக்கோங்க. 100 இன்ட்டு n-1 டிவைடட் பை r. இதுதான் இதோடைய ஃபார்முலா. இந்த மாதிரி சம் கேட்டால் இந்த ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த கால அளவு இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு n-1/r. n-ன்றது மடங்குகள். இப்போ இந்த இடத்துல போடலாமா? 100 இன்ட்டு எத்தனை மடங்கு 3 -1 டிவைடட் பை நமக்கு வேற என்ன இருக்கு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு போச்சு, 8ன்றது தெரியும். இப்போ இந்த 100 இன்ட்டு 2 டிவைடட் பை 8 போடுவோமா? இப்போ இந்த இடத்துல 2 டேபிள்ஸில் ஒரு வாட்டி, 2 டேபிள்ஸில் 4 வாட்டி போகும். 100 டிவைடட் பை 4ன்னு வந்திருக்கு. 100/4 என்னது? 25 டேபிள்ஸில் 4 ஒரு வாட்டி போகும், 100 25 வாட்டி போகும். அப்போ 25 எங்கே இருக்கு? ஆப்ஷன் சி 25 ஆண்டுகள். அதாவது 3 மடங்கு அசலானது மாறுவதற்கு ஆப்ஷன் சில கொடுக்கப்பட்டிருக்க 25 ஆண்டுகள் ஆகும் அப்படின்றது இதோடைய பதில். இந்த கேள்வி 2022 குரூப் 2ல கேட்கப்பட்ட கேள்வி. இது இன்னொரு முக்கியமான மாடல். குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் ரூபாய் 52,000 கடனாக பெற்ற 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக ரூபாய் 79,040 செலுத்தினார் எனில் அவர் கடன் பெற்ற வட்டி விகிதம் என்ன? ஆப்ஷன்ஸ் 8%, 10%, 13%, 15%. முதல்ல கொஸ்டின்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன போட முடியும்னு பார்த்துடலாமா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? தனி வட்டி கணக்கில் ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காரு. அப்போ அமௌண்ட் வந்து 52,000 வாங்கியிருக்காரு கடனாக பெற்ற 4 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ என்னன்றது இந்த இடத்துல 4. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கப்படவில்லை. இது வட்டியோட சேர்த்த அமௌண்ட். முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளாக நம்ம ஒன்று பண்ணணும். அதாவது அவர் வாங்கின அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இதில் வட்டியோட சேர்த்த அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணணும். 79,040 இருக்கா, அதை எதால் கழிக்கணும்? 52,000 கழிக்கணும். கழிச்சோன்னா நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல 27,040 ரூபா அப்படின்றது வரும். அதாவது இன்ட்ரெஸ்ட் வட்டியானது மொத்தமாக எவ்வளோ கட்டியிருக்காரு? 27,040 ரூபா கட்டியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல நம்ம அடுத்து ஒன்று பண்ண வேண்டியதுக்கு, அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 100i டிவைடட் பை PN, அதாவது PNR கிராஸ் மல்டிப்ளை PNR by 100. அந்த ஃபார்முலா அதை வச்சு தான் இதை கன்ஃபார்முலாவை போடுவாங்க. அது நீங்கள் போட்டு பார்த்தாலே உங்களுக்கே வந்துடும். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுன்னா 100i டிவைடட் பை PN ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. இப்போ 100 இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது? 27,040 ரூபான்னு வருதா? டிவைடட் பை பிரின்சிபல் இந்த இடத்துல என்ன இருக்குது? 52,000 அமௌண்ட்டு. பிரின்சிபல்ன்றது 52,000. அடுத்து என்னன்றது என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸு 4. முதல்ல இந்த 2 0 இந்த 2 0 போயிடும். அடுத்து 2000 இதை அப்படியே போட்டுருங்க. 27,014 இருக்கா, இது டிவைடட் பை 520 4 டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. 520 4 டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா 8 2080 வரும். 2080 வருதா? அடுத்து இதில் ஒரு 0 இதில் ஒரு 0 போயிடும். இப்போது 208 13 டேபிள்ஸில் மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 208 1 டைம்ஸ், 208 13 டைம்ஸ் போட்டு பாருங்க. இதில் ஆன்சர் 13ன்னு வரும். இதோடைய ஆப்ஷன் 13%. ஆப்ஷன் சி. ஆர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 13%. இதோடைய வட்டி கணக்கு. குமார் என்பவர் பெற்ற வட்டி விகிதம், அந்த அமௌண்ட் பிரின்சிபலுக்கு அவர் பெற்ற வட்டி விகிதம் என்னது?
13% இதனுடைய பதில். இது 2016ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட இன்னொரு டைப் ஆஃப் क्वेश्चन. எத்தனை சதவீத கூட்டு வட்டி வீதம் மூலம் 1200 ரூபாய் 2 வருடங்களில் 1348.32 ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இடத்துல பிரின்சிபல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய். எத்தனை வருடங்களில் இந்த அமௌண்ட் ஏவா மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல சதவீதம் நமக்கு கொடுக்கல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 2 வருடங்களில் அப்படின்ற குழுவும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்றது இந்த இடத்துல 2. சரிங்களா? அடுத்து இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A by P அமௌண்ட் பை பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு என்ன போடலாம், இதுக்கு 1 plus R by 100 the whole power n. இதுதான் இதுக்கு ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இதை என்னன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. இது எப்படி போடலாம், 100 plus R by 100 the whole power 2. ஏன்னா என்னோட வேல்யூ என்னது 2 தானே. இப்போ இந்த இடத்துல இது எப்படி ஆகும், 100 plus R the whole square divided by 100 into 100 அப்படின்னு ஆகுமா? இப்போ இது அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. நமக்கு என்னென்ன இருக்கு, அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, அடுத்து 1348.32 டிவைடட் பை பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க 1200 கொடுத்துருக்காங்களா, இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே ஃபார்முலாவில் தூக்கி போடலாமா, 100 plus R the whole square divided by 100 into 100 கொடுத்துருக்காங்களா. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 100 into 100 போட்டால் என்ன ஆகும்னு போட்டு பாருங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆகுமா, இதுக்கும் மல்டிப்ளை ஆகுமா, 1304. இந்த 3 2 போயிடும், 3 2 0 0 ஆகும். இந்த இடத்துல டிவைடட் பை என்ன ஆகும், 1200 இருக்கா, 1200. இந்த இடத்துல இந்த இஸ் ஈக்குவல் டு இருக்கு இல்லையா, இது அப்படியே இந்த பக்கம் இருக்கு, 100 plus R the whole square இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த 2 0 போயிடும், இதில் இந்த 2 0 போயிடும். அடுத்து இந்த 12 டேபிளில் போட்டு பாருங்க, ஒரு வாட்டி வருமா, அடுத்து இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 12 டேபிளில் 12 ஒரு வாட்டி வரும், பேலன்ஸ் 1, இன்னொரு வாட்டி வரும், அடுத்து பேலன்ஸ் 2 24, அடுத்து பேலன்ஸ் 4, 3 36, 36 43 எவ்வளோ ஆச்சு போட்டு பாருங்க, 7 72 வரும். அந்த 12 6 are 72, 11,236 வரும், இஸ் ஈக்குவல் டு 100 plus R the whole square வரும். இது நம்ம வந்து என்ன பண்ணோம், ஸ்கொயர் இருக்கு, அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 2 சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 11,236 இருக்கு இல்லையா, 11236க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு 106 வரும். எடுத்து பாருங்க, 106 வரும். 106 is equal to 100 plus R அப்படின்னு வரும். இப்போ 106 is equal to 100 plus R னா அப்போ R தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ R is equal to இந்த 100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 106 minus 100. அப்போ R எவ்வளோ, 6%. 6% எங்கே இருக்குது ஆப்ஷனில், ஆப்ஷன் ஏ 6%. 2 வருடங்களில் இந்த அமௌண்ட்டு 6% அப்படின்ற வட்டியில் ரூபாய் 1348.32 ஆகும். அதாவது இந்த பிரின்சிபல் இந்த அமௌண்ட்டா 6%ல் ஆகிடும். ஸோ ஆப்ஷன்ஸ் ஏ இதனுடைய சரியான ஆன்சர். இது இன்னொரு முக்கியமான மாடல் ஆஃப் கொஸ்டின். இந்த மாதிரியும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. ஆண்டு வட்டி விகிதம் 16.2/3% எனில் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. 9 months ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 16/2/3 கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுக்கல, மாத கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரஃப் காலம்ல போட்டுக்கோங்க. என்னென்ன இருக்கு, முதல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கா, மாற்றிடுவோமா. 16 into 3 எவ்வளோ, 48. 48 plus 2 divided by 3, 50/3. R எவ்வளோ, 50/3. அடுத்து 9 மாதங்களுக்கு இருக்கு. வருஷம்னு போடும்போது தான் என்ன அப்படியே தூக்கி போகணும். மாதம்னு அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணிடணும், நம்ம இந்த இடத்துல கொடுக்கப்பட்டுள்ள மாதங்கள் டிவைடட் பை ஒரு வருஷத்துல எத்தனை மாசம் இருக்கு, 12 மாசம் இருக்கு. அப்போ டிவைடட் பை 12 போட்டோன்னா என்ன கிடைக்கும், 3 டேபிள்ஸ்ல 3s are 4s are வந்துருமா. அப்போ n is equal to 3/4. இப்போ அடுத்து பிரின்சிபல் நமக்கு தெரியும் 68,000 போட்டிருக்கு. இப்போ தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணலாமா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இந்த ஃபார்முலாவை மறந்துடக்கூடாது. இப்போ பிரின்சிபல் எவ்வளோ, 68,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியுமா, 3 டிவைடட் பை 4 இன்டூ ஆர்ன்றது இந்த இடத்துல என்னது, 50 டிவைடட் பை 3 டிவைடட் பை 100 இருக்கா, அதையும் அப்படியே தூக்கி போட்டுருங்க. டினாமினேட்டர் எல்லாமே காமனாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்,
இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகுமா? அடுத்து இந்த ஒரு 3s ஆர் இந்த ஒரு 3 கேன்சல் ஆயிரும். அடுத்து என்ன இருக்குது இந்த இடத்துல 4 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணி பார்ப்போமா? 4 டேபிள்ஸில் 4 1s ஆர் போகுமா? அடுத்து 4 1s ஆர் 4 பேலன்ஸ் 2. 28 எத்தனை வாட்டி போகும்? 4 7s ஆர் 28. அடுத்து 0 170 இருக்கு. 170 இன்ட்டு 50ன்னு வந்திருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 170 இன்ட்டு 50 0 0 0 0 35 5 1s ஆர் 5. அடுத்து 8 8500ன்னு வருது. ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் பி ரூபாய் 8500. அதாவது ஆண்டு வட்டி விகிதம் இது கொடுத்து 9 மாதங்களுக்கு தனி வட்டி ஓட சேர்த்து எவ்வளவு நமக்கு வர வேண்டியது இருக்கு? 8500 தனி வட்டி அப்படின்ற கணக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் பி 8500 இதோடைய சரியான விடை. இப்போ நான் கொடுத்த இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மற்றும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனது ஒவ்வொரு சம் ஒவ்வொரு மாடலில் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரியான கேள்விகள் மற்றும் எந்த மாதிரியான மேக்ஸ் கொஸ்டின்ஸ் மற்றும் டவுட் இருந்தால் இந்த குறிப்பிட்ட வீடியோவில் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. அந்த டாப்பிக்கை நான் தனியாக போட்டு நடத்துகிறேன். மேலும் இந்த மாதிரியான சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட கேள்விகள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.